வயசுல பெரியவங்கன்னு பாக்குறேன். பல்லுகள் எல்லாம் உடைச்சு. யார பார்த்து பொறுக்கிங்கிற? என் தம்பி கோடீஸ்வரன் என்ன வாழ்க்கை வாழ்றான் தெரியுமா? உன் தம்பி வாழ்ற வாழ்க்கை தான் தெரியுமாடா. போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போற அக்யூஸ் தானடா உன் தம்பி. மரியாதையா என் தம்பியை என்கிட்ட ஒப்படைக்க சொல்லு, இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். காலத்துக்கு நீ கண்ணீர் வடிக்க வேண்டியது வரும். என்னையா பண்ணுவ? கொன்னுடுவியா இல்ல வெட்டி சாச்சிருவியா? எங்க செய் பார்க்கலாம். என் புள்ள இருக்கான் என் இமயமலை மாதிரி. நாங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உன்னால ஆனதை பாத்துக்கோ. இந்த பார் குணா, நீ உன் தம்பியும் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போங்க, எக்கேடோ கெட்டு போங்க. அதை பத்தி இங்க யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா உங்களை மாதிரி உன் தங்கச்சியும் வளர்த்து வச்சிருக்கீங்களாடா. பார் எப்படி வீராப்பு பேசி வீணா போயிட்டு இருக்கான்னு. அக்கறை அப்படியே பொங்கி வழியுதோ. ஆனா உங்க அக்கறையில ஒரு அர்த்தமும் இல்ல. என் வாழ்க்கையில நான் பண்ண ஒரே தப்பு உங்க பிள்ளைக்கு கழுத்த நீட்டினதுதான். நல்ல வேளை நீட்டின கழுத்தை திரும்ப இழுத்துக்கிட்டேன். இன்னைக்கு எங்க அண்ணா வீட்டுல மகாராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உங்க புள்ள மாசம் பூரா வேலை பார்த்து அதான் போலீஸ் உத்தியோகம் பார்த்து சம்பாதிக்கிற காசு எனக்கு ஒரு நாள் செலவு. ஹாடி பாவி, இன்னைக்கு தெரியாது உன் வாழ்க்கையில நீ இழந்தது என்னன்னு. காலம் மாறும், உனக்கும் வயசாகும். கடைசி காலத்துல ஆறுதலா பேச ஒரு ஆள் இல்லாம தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கிடைக்காம நீ கஷ்டப்படுவ. அன்னைக்கு இந்த அண்ணனுங்கள்லாம் கூட இருக்க மாட்டானுங்க. ஏன் உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு கடவுளே கூட வர மாட்டான். என் புள்ள கூட வாழாம போனது மட்டும் இல்லாம வாழா வெட்டின்னு சொல்லிக்கிறத பெருமையா நினைக்கிற ஒரே பொண்ணு நீ தாண்டி இந்த உலகத்திலேயே. தெரியுதுல, அப்ப அமைதியா இருங்க. துர்கா, இவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு? யோ சாமியாடி, என் தம்பி இருக்கிற இடத்த சொல்ல போறியா இல்லையா? வாய மூடு. உன் தம்பியை காணும்னா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தேடு. அங்கேயும் கிடைக்கலன்னா போய் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணு. அதை விட்டுட்டு இங்கே வந்து வெத்து உதார் விட்டுக்கிட்டு இருக்க. இந்த பார், என் பிள்ளைக்கு ஒன்று இந்த மாதிரி ஆளுங்களை கடத்தி வச்சு பொழப்பு நடத்தணுங்கிற அவசியம் இல்லை. அவன் நேர்மையான போலீஸ் அதிகாரி. போய் உன் தம்பியை தேடுற வழியை பாரு போ. வாண, நமக்கு இவங்க கிட்ட என்ன பேச்சு? நீ வா. நல்ல விஷயத்துக்கு போகும்போது பூனை மாதிரி குறுக்க வந்துட்டாங்க. பார்வதி, தண்ணி கூட கொஞ்சம் குடிச்சிட்டு கிளம்பலாம். இதை கொண்டு வரேங்க. சீக்கிரமா காயத்ரி வாங்க, ரிசப்ஷன்ல கேட்கலாம். மேடம், டாக்டர் முத்துக்குமார் எங்க இருக்காரு? அவர் வேலையை விட்டு போயிட்டாரு. என்ன சொல்றீங்க? எப்ப வேலை விட்டு போனாரு? 1 மாசம் ஆச்சு சார். ஓ காட். அவரோட வீட்டு அட்ரஸ் கிடைக்குமா? நீங்க யார் சார்? நான் சொல்றேன். அவர் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவரை பார்த்து அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசணும். கொஞ்சம் ப்ளீஸ் கொடுங்களேன். ஒரு நிமிஷம் இருங்க. நோட் பண்ணிக்கோங்க சார். அட்ரஸ் நோட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே சார். காயத்ரி. வாமா. டாக்டர் முத்துக்குமார், நீங்க யாரு? என் பேர் சூர்யா. இவதான் என் வைஃப் காயத்ரி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன விஷயமா பேசணும்? விமல் கொலை வழக்குல அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நீங்க தான் கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஐ எம் சாரி. நான் எதை பத்தியும் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல. நீங்க கிளம்பலாம். தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க டாக்டர். இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்ககிட்ட அவசியம் நாங்க பேசியே ஆகணும். எனக்கு விருப்பம் இல்லைங்க. நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். போதுமா? தெரியும் டாக்டர். இப்பதான் நாங்க ஜிஹெச்ல இருந்து வரோம். நீங்க
எதுக்காக இந்த மாதிரி பயந்து வாழறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. சார் தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? எனக்கு இதை பத்திலாம் பேச இஷ்டம் இல்லை. ப்ளீஸ் சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் சார் புரிஞ்சுக்கணும். 5 நிமிஷம் உங்களோட பேசுறதுக்கு எங்களுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அது மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாட் டு யூ மீன்? நீங்க கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணு சக்தியை பத்தின தகவல்களை எங்களால தர முடியும். சக்தியா? ஆமா. அவளை உங்களுக்கு தெரியுமா? அவளை பார்த்திருக்கீங்களா? அவ எங்க இருக்கா? தயவு செஞ்சு உள்ள போய் பேசலாமா? வாங்க உள்ள வாங்க. வா காயத்ரி. சொல்லுங்க, சக்தியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு தெரியும் சார். ஆனா அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட கிராஸ் வெரிஃபை பண்ணணும். விமலோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நீங்க தான் இஷ்யூ பண்ணீங்களா? ஆமா. அதோட ஒரிஜினல் எங்களுக்கு தேவைப்படுமே. எதுக்கு? செத்துப்போன விமல் என்னோட மாமா தான். எங்க அக்காவை தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆமா சார். விஷயம் என்னன்னா விமலை கொலை பண்ணது அவரோட மனைவின்னு சொல்லி கேஸ் போட்டு இப்ப அவங்க ஜெயில இருக்காங்க. அவங்களோட என் ஃப்ரெண்ட் ரேணுகாவும் இந்த கொலை கேஸ்ல சம்பந்தப்பட்டதா சொல்லி அவங்களும் இப்ப ஜெயில இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேருமே விமல் கொலைக்கு காரணம் இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம். விமல் கேஸ்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணவர் நீங்க தான்னு எங்களுக்கு தெரிய வந்தது. சக்தி எங்க இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லல. சொல்றேன் சார். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன காரணத்துக்காக நீங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தி ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அந்த ரிப்போர்ட்டால பாதிக்கப்பட்டது என்னோட அண்ணியும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டும். இவங்க 2 பேரும் இந்த கொலைக்கு சம்பந்தம் இல்லாதவங்கிற பட்சத்துல இவங்க எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும் டாக்டர்? என்ன மன்னிச்சிருமா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆக்சுவலா நான் எழுதின ஒரிஜினல் ரிப்போர்ட் கோர்ட்டுக்கு போயிருந்தா இந்நேரம் நிஜமான குற்றவாளி தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பான். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என் தலைவனை கலாய்ப்பீங்களா? சின்ன வயசில் லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு பட்டம் வாங்கின ஒரே ஆள் என் தலைவன். சின்ன வயசாக இருக்கும்போது தானங்க லிட்டில். என்ன டேலண்ட் தெரியுமா? ஏதோ ஒரு டைம் சரியில்லை, அதனால் படம் வரல. இன்றைக்கும் ஒரு படம் வந்ததுன்னா நிறைய பேருக்கு அள்ளில்லை தெரியுமா உங்களுக்கு? இருந்தாலும் படம் வரலையேங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அது முடியாம போயிடுச்சு. அதான் ஏன்னு கேக்குறேன். அப்படி என்ன சார் துரதிருஷ்டம்? ஒரு போலீஸ் ஆபீசர் டார்ச்சர் பண்ணதுனால ரிப்போர்ட்டை மாத்தி எழுத வேண்டியதா போயிடுச்சு. தெரியும் டாக்டர். இன்ஸ்பெக்டர் முத்தையா உங்களை மிரட்டினதாவும் அவரோட மிரட்டலுக்கு பயந்து தான் நீங்க ரிப்போர்ட்டை மாத்தி எழுதினதாவும் சக்தி சொல்லியிருக்காங்க. நடந்ததும் அதுதான். சக்திய கடத்தி கொண்டு போய் வச்சு ரிப்போர்ட்டை மாத்தி எழுத சொன்னது இன்ஸ்பெக்டர் முத்தையா தான். வேற வழி இல்லாம அதை செய்ய வேண்டியதா போயிடுச்சு. என் சக்திக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவ நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த இன்ஸ்பெக்டரோட தப்பான யோசனைக்கு நான் உடன்பட்டேன். ஆனா அந்த அயோக்கிய ராஸ்கல் என் சக்திய என்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சுட்டான். அவளை எங்கேயோ கூட்டு போய் என்னமோ பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். உங்க சக்திக்கு எதுவும் ஆகல. ஆனா முத்தையா அவளை டார்ச்சர் பண்ணது உண்மை. அவளுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்கான். பாவம் சார். அவ எந்த தப்புமே பண்ணல. அவ கஞ்சா கடத்தினான்னு சொல்லி அவளை ஜெயில உள்ள போட்டாங்க. என்னது, சக்தி ஜெயில இருக்காளா? ஆமா டாக்டர், சக்தி ஜெயில தான் இருக்கா. ஜெயில தான் அவ எங்க அண்ணிய மீட் பண்ணியிருக்கா. தான் ஏன் ஜெயிலுக்கு வந்தோங்கிற காரணத்தை அவ சொன்னப்பதான் எங்க அண்ணிக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கு. இப்ப புரியுதா டாக்டர்? நாங்க ஏன் உங்கள்ட்ட அந்த ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் கேட்கறோன்னு? ப்ளீஸ் எங்க கிட்ட அதை கொடுங்க. அப்பதான் எங்க அக்காவையும் ரேணுகாவையும் வெளியில எடுத்துட்டு வர முடியும். இல்லங்க, உங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியல. முத்தையாவை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. அவன் ரொம்ப மோசமானவன். தான் நினைச்சதை அடையறதுக்காக அவன் கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். இப்போ நீங்க கேட்குற அந்த ஒரிஜினல் ரிப்போர்ட்டை நான் வெளியெடுத்தேன்னா உங்களோட சேர்ந்து நானும் மாட்டிக்க வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி எதுவும் நடக்காது டாக்டர், என்ன நம்புங்க. அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க. உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கு எங்களால முடிஞ்ச எல்லா முயற்சியும் கண்டிப்பா எடுப்போம்.
இல்லைங்க, அது சரியா வராது. ப்ளீஸ் டாக்டர், தயவு செஞ்சு அந்த மாதிரி பேசாதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க கொடுக்குற அந்த ரிப்போர்ட் 2 பேரோட வாழ்க்கையை காப்பாத்தும். அது ஏன் டாக்டர் நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? ஆல்ரைட், முதல்ல நான் என் சக்தியை பார்க்கணும். நீங்க சொல்ற மாதிரி அவ ஜெயில தான் இருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க கேட்டதை நான் செய்யறேன். அது வரைக்கும் ரிப்போர்ட் என் கையில இருந்து உங்க கைக்கு வரும். நீங்க தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை டாக்டர். நாளைக்கே ஜெயிலுக்கு போவோம், சக்தியை மீட் பண்ணுவோம். நீங்க அவகிட்ட பேசுங்க. எப்படியாவது இந்த கேஸ்ல நியாயம் கிடைக்கணும். 2 பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது இல்லையா? சரி, நாளைக்கே ஜெயிலுக்கு போவோம், சக்தியை மீட் பண்ணுவோம். எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா என் சக்தி எனக்கு திரும்ப கிடைப்பா. கண்டிப்பா உங்க சக்தி உங்களுக்கு திரும்ப கிடைப்பா. அதுக்குண்டான நேரமும் நெருங்கிட்டு தான் இருக்கு. அந்த ஒரிஜினல் ரிப்போர்ட் எங்க கையில கிடைச்ச உடனே எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும். சரி, நாளைக்கு பார்க்கலாம். அப்பா, இந்தாங்க பால் எடுத்துக்கோங்க. அம்மா எடுத்துக்கோங்க. எனக்கு எதுக்குமா பால்? மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு, சந்தோஷமா இருக்கு. அப்பா விளையாடாதீங்கப்பா. மத்தியானத்துல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடவே இல்ல. விரதம் சொல்லி 1008 கதை சொல்லிட்டீங்க. இங்க பாருங்க, இந்த பாலை குடிச்சிட்டு சீக்கிரமா படுக்கிற வழியை பாருங்க. பாத்தியா எடுத்துக்கோங்கப்பா. பார்வதி, இந்த பொண்ணுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை. அம்மா, எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணமோ தெரியல, எங்க இருந்தோ வந்த பொண்ணு நம்ம குடும்பத்திலேயே ஒருத்தி ஆயிட்டா. பாத்தியா, கடவுள் சேர்த்து வச்சிருக்கிற உறவு என்னைக்குமே நிலைச்சிருக்கும்பா. உங்களை தெரிஞ்சு நான் தேடி வரல, என்ன தெரிஞ்சு நீங்களும் என்ன சேர்த்துக்கல. ஆனா ஏதோ ஒரு பந்தம் நமக்குள்ள இருக்கு பாத்தீங்களா? கண்டிப்பாமா. மா, நீ வந்து உட்காரு. உன் கையால 4 பத்திரிக்கைக்கு மஞ்சள் வைப்பா. ஆமாம்மா, உட்காருமா. சரிம்மா, இதோ ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். மல்லிகா, என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க வந்து உட்கார வேண்டியதானே? உன்னோட மேரேஜ் இன்விடேஷன்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. திரும்ப திரும்ப கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு. இந்த கல்யாணம் நடக்குமா? அதுல உனக்கு என்ன சந்தேகம்? அது எப்படி நடக்காம போகும்? இங்க பாரு, பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு வந்தாச்சு. நாளைக்கு காலையில அப்பா எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் கல்யாணத்துக்கு ரெடி ஆயாச்சு. இதுக்கு மேல யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும், போதுமா? எனக்கு பயமா இருக்குக்கா. அர்த்தம் இல்லாம பயந்துட்டு இருக்காத மல்லிகா. பயங்கிறது அன்பு மாதிரியே காஸ்ட்லியான இன்னொரு உணர்ச்சி. அத பைத்தியக்காரத்தனமா நீ தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாத. எந்திரிச்சு அங்க வந்து உட்காரு. வா, எந்திரிச்சு வான்னு சொல்றல. வா வா. மறந்தே போச்சு பார்வதி, மல்லிகாவை கூட்டிட்டு போய் முளைப்பாரி வச்சிரு. ஆமாங்க, நானும் மறந்தே போயிட்டேன். சரி, நான் போய் வச்சிட்டு மல்லிகா, முளைப்பாரி வைக்க மண் எடுத்துட்டு வந்திருக்கேம்மா, போய் உன் கையாலே வச்சிருமா. சரி, கூட்டிட்டு சரிங்க. வா வாமா. வாமா, இந்தம்மா முளைப்பாரி வை. என்னம்மா அது? மண்ணை பூரா கரையா அரிச்சிருக்கு. என்னங்க, இங்க வாங்களே. என்னாச்சு பார்வதி? நீங்க கொண்டு வந்த மண்ணு பூரா கரையா அரிச்சிருக்கு. அதுல எப்படிங்க முளைப்பாரி வைக்க முடியும்? கரையா அரிச்சிருக்கா? தள்ளு. நல்ல மண்ணாத்தானே எடுத்துட்டு வந்தேன், எப்படி கரையா அரிச்சதுன்னு தெரியலையே.
நீங்க சரியா பாத்திருக்க மாட்டீங்க. எனக்கு தெரியாதா பார்வதி, முளைப்பாரி வைக்கிறதுக்கு மண் எப்படி இருக்கணும், அது எந்த இடத்துல எடுக்கணும்னு. நல்ல மண்ணாக தான் எடுத்துகிட்டு வந்தேன், என்னமோ தெரியல. சரி விடு, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. காலையில் வேற மண் எடுத்துகிட்டு வரேன், அதில் முளைப்பாரி வச்சுக்கலாம். சரியாம்மா, அதை கொண்டு கீழே கொட்டு. சரிங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களாக்கா, என் கல்யாணம் நடக்கிறது கஷ்டம்க்கா. ஆரம்பத்திலேயே அபசகுணம் மாதிரி முளைப்பாரி வைக்க எடுத்துட்டு வந்த மணல்ல கரைய அரைச்சிருக்கு. இதை மீறி எப்படி என் கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு நம்பிக்கையா சொல்றீங்க? முட்டாள்தனமா பேசாத. அப்பா சரியா பார்க்காம எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஏதாவது லூசுத்தனமா யோசிக்காத, புரிஞ்சுதா? காலையில அப்பா புதுமண் எடுத்துட்டு வருவாரு, அப்ப முளைப்பாரி வச்சுக்கலாம். இந்த கல்யாணம் நல்லபடியா கண்டிப்பா நடக்கும், புரியுதா? உள்ள வா வா. பேர் என்ன சொன்னீங்க சார்? சக்தி. ஒரு நிமிஷம் இருங்க சார். சாரி சார், சக்தின்ற பேர்ல இங்க எந்த கைதுமே இல்ல. தயவு செஞ்சு சரியா பாருங்க மேடம், அவ இங்க தான் இருக்கா. இந்த விஷயம் கன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்சதுனால தான் நானே இங்க கிளம்பி வந்தேன். என்ன சார் இது? இல்லாத ஒருத்தவங்க இங்க இருக்காங்கன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? அவங்க என்ன தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? எனக்கு தெரிஞ்சு அவ எந்த தப்பும் பண்ணல மேடம். ஆனா திட்டம் போட்டு அவளை கடத்திட்டு போய் கடைசியில அவன் மேல பைத்தியக்கார பட்டம் கட்டி ஜெயில கொண்டு வந்து அடைக்கிற அளவுக்கு சில பேருக்கு அவன் மேல வன்மம் இருந்திருக்கு. தயவு செஞ்சு எனக்காக இன்னொரு தடவை தரவை செக் பண்ண முடியுமா மேடம்? டாக்டர், நான் இங்க ஜெயிலரு. உள்ள இருக்கிற கைதிங்க அத்தனை பேரை பத்தி எனக்கு தெரியும். அவங்க பேரு, அவங்க ஊரு, அவங்க வயசு, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டு, அவங்க என்னென்ன தப்பு பண்ணிட்டு உள்ள வந்தாங்க, ஒவ்வொருத்தரும் எவ்வளவு நாள் உள்ள இருக்க போறாங்க, எல்லா விஷயமும் என் மைண்ட்ல மனப்பாடமா இருக்கு. ஐயோ, நான் உங்களை தப்பு சொல்லல மேடம். ஆனா சக்தி ஜெயில தான் இருக்கான்றது கன்ஃபார்மா எனக்கு தெரியும். அதான் எப்படின்னு கேக்குறேன். சக்தின்ற பேர்ல இங்க எந்த கைதியுமே இல்லையே. இல்ல மேடம், அவ இங்க தான் இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். சாரி சார், நீங்க கேள்விப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு யார் இந்த தகவல் கொடுத்தாங்களோ எனக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. ஆனா சக்தின்ற பேர்ல இங்க யாரும் இல்லைங்கிறது தான் உண்மை. தயவு செஞ்சு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். நான் உள்ள வந்து ஒரு ரவுண்ட் சுத்தி பார்க்க முடியுமா? அதுக்கு எனக்கு அனுமதி கிடைக்குமா மேடம்? ஐ எம் சாரி டாக்டர், யாருக்கும் இந்த மாதிரி அனுமதி எல்லாம் கொடுக்கற வழக்கம் கிடையாது. நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற சக்தி உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கட்டும்னு என்னோட வாழ்த்துக்கள். மத்தபடி சக்தின்ற பேர்ல இங்க யாருமே இல்லை. நீங்க கிளம்பலாம் சார். மேடம். சார் கிளம்புங்க சார். சார், உள்ள போய் சக்தியை பாத்தீங்களா? ஏதா பேச முடிஞ்சதா? இல்ல சூர்யா, சக்தின்ற பேர்ல ஜெயில யாருமே இல்லைன்னு ஜெயிலர் சொல்றாங்க. வாட்? யாருமே இல்லையா? என்ன விளையாடுறாங்களா? நேத்து தான் எங்க அண்ணிய பார்த்து பேசினேன். அவங்களோட செல்லுல தான் அந்த பொண்ணு சக்தி இருக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு அந்த பேர்ல யாருமே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல காயத்ரி, எனக்கு என்னமோ இது பின்னாடி ஒரு நெட்வொர்க் இருக்குன்னு தோணுது. நம்ம மோப்பம் பிடிச்சி சக்தியை தேடிட்டு வர டைம்ல தான் அவளை யாரோ ஒளிச்சு வச்சிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. என்ன சார் சொல்றீங்க? நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இத பாருங்க டாக்டர், நீங்க என்ன காரணத்தினால அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தி கோர்ட்ல சப்மிட் பண்ணீங்கங்கிற விஷயத்துக்குள்ள நான் இப்ப போக விரும்பல. ஆனா இப்போ இந்த ஸ்டேஜ்ல உங்க சக்தி உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும்னா நீங்க எழுதின ஒரிஜினல் ரிப்போர்ட் எங்களுக்கு வந்துதான் தீரணும். ஆமா சார், உங்ககிட்ட இருக்கிற ஒரிஜினல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்க கையில வந்துச்சுன்னா இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். சக்தியும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆமா டாக்டர், சக்தி இந்த ஜெயில தான் இருக்கா, அதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நீங்க போய் கேட்டப்போ அப்படி யாருமே இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா திட்டம் போட்டு மறைக்கிறாங்கன்னு தான் தோணுது.
இதே நிலைமை ரொம்ப நாள் கண்டினியூ ஆகாது. சக்திக்கு ஏதாவது ஆபத்து வரலாம். நம்ம சக்தியை தேடிக்கிட்டு இங்க வந்திருக்கோங்கிற விஷயம் அந்த முத்தையாவுக்கு தெரிஞ்சா அவளை கொலை பண்ண கூட அவர் தயங்க மாட்டாரு. அதுக்காக தான் சொல்றேன், தயவு செஞ்சு உங்க ஒரிஜினல் ரிப்போர்ட்டை என்கிட்ட கொடுங்க. அது கையில இருந்தா முத்தையாவோட கடிவாளம் நம்ம கையில இருக்கிற மாதிரி. அந்த ரிப்போர்ட்டை காட்டி முத்தையாவை மிரட்டி சக்தியை உங்ககிட்ட சேர்க்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. தயவு செஞ்சு நம்புங்க. ஆமா சார்.